கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ டைரக்டா எடிட்டோரியல் பேஜ் போனோம்னா, இன்னைக்கு ஆக்சுவலி வேர்ல்டு பாப்புலேஷன் டே. ஸோ பாப்புலேஷன் ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் தான் எடிட்டோரியல்ல இருந்துச்சு. அதுல நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன ஆர்டிகல் தேவையோ அத மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த ஆர்டிகல் எத பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்தியாவோட பாப்புலேஷன் growth பத்தி சொல்லப் போறாங்க. அத எஸ்டிஜி கோல்ஸோட கம்பேர் பண்ணி நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஒவ்வொரு எஸ்டிஜி கோல் 3 முக்கியமான கோல்ஸ் இருக்கு. அந்த கோல்ஸ பேஸ் பண்ணி எஸ்டிஜில 17 கோல்ஸ் இருக்கு. அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா கோர் கோல்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா, அடிப்படையான இலக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 3 இலக்குகள் இருக்கு. அந்த இலக்குகள நம்ம பாப்புலேஷனோட கம்பேர் பண்ணி இந்தியா என்ன ஸ்டேஜ்ல இருக்காங்க, அடுத்தது எப்படி நகரலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்தியாஸ் டெமோகிராஃபிக் ஜேர்னி ஆஃப் ஹிட்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத ஹிட் பண்ணியிருக்கோம், எத மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ வேர்ல்டு பாப்புலேஷன் டே. ஒய் வேர்ல்டு பாப்புலேஷன் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் ஜூலை 11 அப்படின்னு பார்த்தோம்னா, அப்பதான் 1987ல நமக்கு ஜூலைல பார்க்குறப்போ வேர்ல்டோட பாப்புலேஷன் வந்து 5 பில்லியனை கிராஸ் ஆகுது. ஸோ டாக்டர் கேசி ஜாக்ரையா அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார். அவர் தான் வந்து இந்த வேர்ல்டு பாப்புலேஷன் டே அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் இந்த ஜூலை 11 அப்படிங்கிறது வேர்ல்டு பாப்புலேஷன் டேவா அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறோம் நம்ம. சரிங்களா? ஸோ இந்தியாவோட பாப்புலேஷன் டைனாமிக்ஸை பார்ப்போம் நம்ம. ஒரு நாடு எடுத்துக்கிட்டாலே அவங்களோட பாப்புலேஷன் டைனாமிக்ஸை மெஷர் பண்றதுக்கு ஒரு 3 கேட்டகரி இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 3 விஷயங்கள பேஸ் பண்ணி நம்ம அந்த நாட்டினுடைய பாப்புலேஷன் சொல்லிடலாம். 1 அந்த நாட்டோட ஃபெர்டிலிட்டி. ஓகேங்களா? அடுத்தது மார்ட்டாலிட்டி. அடுத்தது மைக்ரேஷன். முக்கியமான விஷயம் இது. ஓகேவா? மெயின்ஸ்ல எல்லாம் இது எழுதுனோம்னா சூப்பரா இருக்கும். ஸோ ஃபெர்டிலிட்டி, மார்ட்டாலிட்டி அண்ட் மைக்ரேஷன். இத பேஸ் பண்ணி தான் ஒரு பாப்புலேஷன நம்ம அனலைஸ் பண்றோம். ஓகேங்களா? அந்த பாப்புலேஷன்ல ஃபெர்டிலிட்டி எப்படி இருக்கு? அந்த பாப்புலேஷன்ல மார்ட்டாலிட்டி எப்படி இருக்கு? அந்த பாப்புலேஷன்ல மைக்ரேஷன் எப்படி இருக்கு? சரியா? ஸோ அதுதான் இந்தியாவோட பாப்புலேஷன்லயும் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஓகே. ஃபெர்டிலிட்டி இந்தியாவோட பாப்புலேஷன்ல ஃபெர்டிலிட்டி எடுத்துக்கிட்டோம்னா, ஃபெர்டிலிட்டில எத மெஷர் பண்றோம்? டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட். மொத்த கருவுறுதல் திறன் அப்படின்னு சொல்றோம். அது வந்து 2.0ல இருக்கு. இப்ப இந்தியாவுல. ஓகேங்களா? தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1.8ல இருக்கு. ஓகேவா? இப்ப இது என்ன மொத்த கருவுறுதல் விகிதம். ஓகேவா? அதாவது ஒரு விமன் அவங்களோட ரீப்ரொடக்டிவ் ஏஜ்ல ஓகேங்களா? ஆவரேஜா 18லிருந்து 40 வயசு வரைக்கும் எடுத்துக்கிறாங்க. ஒரு விமன் அவங்களோட ரீப்ரொடக்டிவ் ஏஜ்ல எவ்வளவு குழந்தைகள பெத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட். ஸோ இந்தியாவுல நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே படி பார்க்குறப்ப, இதுல என்எஃப்ஹெச்எஸ்ஒய் படி பார்க்குறப்ப, இந்தியாவோட டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது 1992ல 3.4ஆ இருந்துச்சு. அதுவே 2001ல 21ல பார்க்குறப்ப 2ஆ குறைஞ்சிருக்கு. ஓகேவா? அதுதான் நான் இங்க எழுதியிருக்கேன். ஸோ இந்தியாவோட டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது இன்னும் 1950, 60ஸ்ல பார்த்தோம்னா 6.7 அந்த ரேஞ்சில இருந்துச்சு. அதனால தான் நம்ப அப்பா மக்களே பார்த்தோம்னா, அவங்க கூட பொறந்தவங்க 5 பேர், 6 பேர்ன்னு இருப்பாங்க. இல்லையா? ஆனா இப்ப பார்த்தோம்னா, நமக்கு ஒரு அண்ணன் இருக்கலாம், தம்பி இருக்கலாம், தங்கச்சி இருக்கலாம், அக்கா இருக்கலாம் அவ்வளோதான். ஸோ 2ஆ குறைஞ்சிருச்சு. அதுதான். ஒரு குடும்பத்தில எவ்வளோ பேர் இருக்காங்கன்றது ஈஸியா பார்த்துரலாம் இல்லையா? அதில வச்சு. ஸோ இந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது இந்தியாவுல கம்மியா இருக்கு. ஓகேவா? அப்ப இது ஒரு நல்ல விஷயம். ஓகேவா? ஆனா இது ரொம்ப கம்மியாச்சுன்னா அது கெட்ட விஷயம். ஏன்னா, ஆ சொசைட்டில யங் பீப்பிளே இல்லாம போயிருவாங்க. ரொம்ப கம்மியாச்சு அப்படின்னா. சரிங்களா? ஸோ அது அனதர் டிஸ்கஷன், அனதர் டாபிக். அத இங்க ரிலேட் பண்ண வேணாம். சரியா? டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் ரொம்ப கம்மியாச்சுன்னா என்ன இம்பாக்ட் ஆகும் சொசைட்டில அப்படிங்கிறது தனி டிஸ்கஷன் அது. சரியா? ஸோ அத நம்ப இப்போதைக்கு பேச வேணாம். ரைட். இப்போதைக்கு டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அதாவது ஃபெர்டிலிட்டி பேஸ் பண்ணி பார்க்குறப்ப இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. சரியா? அதே மாரி தான் மார்ட்டாலிட்டி அப்படிங்கிறது. Mortalityல there has been a significant drop in the mortality rate as well. And then the average life expectancy of Indians has also increased over time அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மார்டாலிட்டி ரேட், மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட், இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் இது எல்லாமே இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஓவர் தி இயர்ஸ் வந்து கம்மி பண்ணிட்டே வந்திருக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாட்டுல மேட்டர்னல் இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் பார்த்தோம்னா, 1000 குழந்தைகளுக்கு 9 குழந்தைகள் இறந்து போகுது. இதுவே இந்தியாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா 28 குழந்தைகளாக இருக்கு. ஓகேவா? ஸோ அப்ப இந்தியாவ பொறுத்தவரைக்கும் ஃபெர்டிலிட்டி ரேட்ட கம்மி பண்ணியிருக்கோம். மார்ட்டாலிட்டி ரேட்டையும் கம்மி பண்ணியிருக்கோம். அதே மாரி பார்த்தோம்னா, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறது. ஆவரேஜா ஒரு குழந்தை இன்னைக்கு பொறக்குது அப்படின்னா, எவ்வளவு காலங்களுக்கு வாழும், எவ்வளவு வருஷங்களுக்கு வாழும் அப்படிங்கிறது தான் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. அதையுமே நம்ப இன்கிரீஸ் பண்ணியிருக்கோம்.
ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்னால என்ன ஆகுது அப்படின்னா, இந்தியால பாப்புலேஷன் அப்படிங்கிறது ஒரு கட்டத்துல ஸ்டேபிளைஸ் ஆக ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஃபெர்டிலிட்டி ரேட்டும் கம்மியாவுது. மார்டாலிட்டி ரேட்டும் கம்மியாவுது. அந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகமாவுது. இந்த ஒரு டைனமிக்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்மளையே யங் நேஷனா மாத்திருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம யங் நேஷன். இதுவே 2050க்கு அப்புறம் பார்க்கிறப்ப, நம்ம ஓல்டர் நேஷனா மாறுவோம். அததான் சொல்றாங்க. 2011 சென்சஸ் படி பார்க்கிறப்ப, இந்தியாவுல 60 வயசுக்கு மேல இருந்தாம்னா, அவங்கள வந்து முதியோர்கள் அப்படின்னு சொல்றோம். சீனியர் சிட்டிசன்னா அதோட டெஃபினிஷன் என்னன்னா 60 வயசுக்கு மேல இருக்கணும். அப்ப இந்தியாவுல 60 வயசுக்கு மேல இருக்கவங்களுடைய அந்த பெர்சன்டேஜ் பார்த்தோம்னா 2011 சென்சஸ் படி 8%, 8.6%. இதுவே 2050 படி பார்க்கிறப்ப 19% இருக்கும். இது இந்தியாவோட ஆவரேஜ். இதுவே 2021ல மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஒரு டேட்டாவ நமக்கு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல 2031 வர்றப்போ, தமிழ்நாட்டுல முதியோர்களின் எண்ணிக்கை, ஓல்ட் ஏஜ் பீப்பிளோட எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா, அவங்களோட பாப்புலேஷன்ல 18% இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 18.5 சம்திங் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப இந்தியாவோட ஆவரேஜ் பாப்புலேஷன் அதுல 19% முதியோர்கள் எப்போ வருவாங்கன்னா 2050ல வருவாங்க. நான் அதுக்கு முன்னாடியே 2031லயே நம்ம பார்த்தோம்னா 18% ஆயிரும். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இந்தியாவ 2ஆ பிரிக்கிறோம். நார்த் இந்தியா, சவுத் இந்தியான்னு பிரிச்சோம்னா, அதுல நார்த் இந்தியா வந்து யங்கா இருப்பாங்க கம்பேர்டு டூ சவுத் இந்தியா. சவுத் இந்தியா தான் ஃபர்ஸ்ட். இப்போ இந்தியா அப்படிங்கிற நேஷன் வந்து ஒரு யங் நேஷன் அப்படின்னு சொல்றோம். அந்த யங் நேஷனுக்குள்ள இருக்கக்கூடிய மாநிலங்களை எடுத்து பார்க்குறோம். அதுல யங்கான ஸ்டேட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, நார்தர்ன் ஸ்டேட்ஸ்லாம் யங்கு. சதர்ன் ஸ்டேட்ஸ்லாம் கம்பேரிட்டிவ்லி ஓல்டரா இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த ஒரு டேட்டால இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது. நம்ம கேரளா எல்லாம். சரிங்களா? ஸோ இந்தியாவோட பாப்புலேஷன் சொல்றாங்க அடுத்தது. இந்தியாவோட பாப்புலேஷன பொறுத்தவரைக்கும், இப்போ பாப்புலேஷன் டைனமிக்ஸ்ல யங் நேஷனா நம்ம இருக்கோம். அதனால வொர்க்கிங் ஏஜ் பீப்பிள் ஓகேங்களா? வொர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் அப்படின்னா 15லிருந்து 64 வயசு வரைக்கும் இருக்கவங்கள வொர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்றோம். அதனால வொர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. ஓகேங்களா? அப்ப அவங்களுக்கு தேவையான எம்ப்ளாய்மென்ட்ட கிரியேட் பண்ணி குடுக்கறது மூலியமா இந்தியா எக்கனாமிக்கலாவும் குரோ ஆகும். மக்களோட வாழ்வாதாரமும் இன்கிரீஸ் ஆகும். மார்டாலிட்டி கம்மியாகும். லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன்கிரீஸ் ஆகும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன்னா இந்தியா வந்து ஒரு யங் நேஷனா இருக்கனால, எல்லா விதமான இண்டிகேட்டர்ஸ்லயும் இந்தியா வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இன்க்ளூடிங் ஹெல்த், இன்க்ளூடிங் பாவர்ட்டி, இன்க்ளூடிங் நமக்கு எஜுகேஷன், இன்க்ளூடிங் எக்கனாமி எல்லாத்துலயும் வந்து இந்தியா நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறத மீன் பண்ண வராங்க. பட் ஸ்டில் அதுலயும் முக்கியமா ஒரு விஷயத்த நம்ம நோட் பண்ணி ஆகணும். என்னன்னா மைக்ரேஷன் அப்படிங்கிறது. மைக்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஃபேக்டரா இருக்கு. ரூரல் டூ அர்பன் மைக்ரேஷன் ஓகேங்களா? கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புறத்துக்கு வரக்கூடிய மக்கள் வேலை வாய்ப்ப தேடி வந்துகிட்டு இருக்காங்க. நேத்து கூட பார்த்திருந்தோம். வேலை வாய்ப்ப தேடி வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகள உருவாக்க தவறக்கூடாது நம்ப. உருவாக்க தவறிக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலி. அப்ப மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிய வந்து இன்கிரீஸ் பண்ணணும். அப்படிங்கிறத நேத்து ஆர்டிக்கல்ல குடுத்திருந்தாங்க. அதெல்லாம் ஒண்ணோட ஒண்ணு ரிலேட்டட் தான். ஓகேங்களா? இப்ப ரூரல் டூ அர்பன் மைக்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. இப்ப மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ கிரியேட் பண்ணோம்னா, ரூரல்ல இருந்து அர்பனுக்கு வரக்கூடியவங்க லோ ஸ்கில்டு ஜாப்ஸ நோக்கி தான் வருவாங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு தேவையான அந்த லோ ஸ்கில்டு ஜாப் அப்படிங்கிறத நம்ம மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில குடுக்க முடியும். சரிங்களா? அப்ப அவங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பும் கிடைக்குது. ஏன்னா அக்ரிகல்ச்சர்ல இருந்து நெறைய பீப்பிள் வந்து அதர் செக்டார நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பீப்பிள், ஒரு பெர்சன் அக்ரிகல்ச்சர் விட்டுட்டு அதர் செக்டார நோக்கி நகர ஆரம்பிக்கிறப்போ, அவங்க அர்பன நோக்கி தான் வருவாங்க. அர்பன நோக்கி வரப்ப நமக்கு அர்பன்ல என்ன மாதிரியான ஜாப்ஸ் இருக்கு? ஒண்ணு சர்விஸ் செக்டார் இருக்கு. ஓகேங்களா? ஐடி துறை. இன்னொன்னு இண்டஸ்ட்ரீஸ். ஓகேங்களா? இப்ப விவசாயம் பார்த்துட்டு இருக்க ஒருத்தர நம்ம ஐடில கொண்டு போய் சேர்க்க முடியாது. சர்விஸ் செக்டார்ல சேர்க்க முடியாது. இப்ப அவங்களுக்கு ஒரு சில ஸ்கில் ட்ரெய்னிங்க குடுத்து இண்டஸ்ட்ரியில கொண்டு போய் சேர்க்க முடியும். அதுதான் அந்த லோ ஸ்கில்டு எம்ப்ளாய்மென்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? எஜுகேஷன் இருந்துச்சுன்னா, அவங்கள சர்விஸ் செக்டார்ல கொண்டு போய் நம்மளால சேர்க்க முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள பத்தி தான் பேசுறாங்க. மைக்ரேஷன் அண்ட் அர்பனைசேஷன் ஆர் ஆல்சோ கிரிட்டிக்கல் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்றாங்க. ராபிட் ரூரல் டூ அர்பன் மைக்ரேஷன் இஸ் போசிங் எ த்ரெட் டூ த எக்ஸிஸ்டிங் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அர்பனைசேஷன் அப்படிங்கிறது ஒரு இன்கிரீஸ்டு ரேட்ல நடந்துட்டு இருக்கு. நோ ஒன் எக்ஸ்பெக்டட் திஸ் ரேட் ஆஃப் அர்பனைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல ஒரு ஒரு அழுத்தம் இருந்துட்டே தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்ப அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நம்ம பாதுகாக்க வேண்டிய, மேம்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். சரிங்களா? அதே மாரி பார்த்தோம்னா, கடைசியா முக்கியமான விஷயம், இது எல்லாத்துலயும் ஜெண்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறத கொண்டு வரணும். ஓகேவா? ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறத நம்ம எடுத்துட்டு வரணும். குறிப்பா
வேலை வாய்ப்புல ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஓகேங்களா? இப்ப விமன் பார்ட்டிசிபேஷன் இன் லேபர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத அது ரொம்ப கம்மியா இருக்கு இந்தியாவ பொறுத்தவரைக்கும். அது வந்து பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி செக்டார் இல்ல பொலிட்டிக்கல் ஓரியன்டடாவும் பார்க்கிறப்ப, விமன் ரெப்ரசன்டேஷன் இன் தோஸ் ஏரியாஸ், விமன் ரெப்ரசன்டேஷன் இன் மெனி ஆஃப் த ஏரியாஸ் பல துறைகள்ல பெண்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப அதையும் நம்ப சரி செய்ய வேண்டியதாக இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த ஒரு செட் ஆஃப் ஆர்டிகிள்ல இந்த ஒரு 2 பேராகிராஃப்ல என்ன பார்த்திருக்கோம்னா, இந்தியாவோட பாப்புலேஷன எப்படி மெஷர் பண்றாங்க? ஃபெர்டிலிட்டி, மார்டாலிட்டி, மைக்ரேஷன் 3 வச்சு. இதுல ஃபெர்டிலிட்டி, மார்டாலிட்டின்னு வரப்ப இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு. லைஃப் எக்ஸ்பெக்டன்சிய நம்ம இன்கிரீஸ் பண்ணிட்டோம். அதெல்லாம் வந்து அட்வான்டேஜஸா இருக்கு நமக்கு. இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, மார்டாலிட்டி ரேட் கம்மி பண்ணது, ஃபெர்டிலிட்டி கம்மி பண்ணது, இதெல்லாம் எதுக்கு ரிசல்ட் எத நோக்கி நம்மள நகர்த்திட்டு போச்சுன்னா, இந்தியா ஒரு யங் பாப்புலேஷனா வந்தோம் நம்ப. இப்ப அந்த யங் பாப்புலேஷனோட பொட்டன்ஷியல நம்ப அ ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னா, வேலை வாய்ப்புகள உருவாக்கணும். அடுத்தது மைக்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டா நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். அதே மாரி தான் இதில எல்லாத்துலயும் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கொண்டு வரணும். அதுவும் நமக்கு ஒரு இன்னும் எட்டாத ஒரு விஷயமா, இன்னும் பண்ணாத ஒரு விஷயமா நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி. இது வந்து இந்தியாவோட பாப்புலேஷன் இப்படிதான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ அதுல எஸ்டிஜி கோல்ஸ கொண்டு வந்தா எப்படி நம்ம பாப்புலேஷன் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். எஸ்டிஜி கோல்ஸ பொறுத்தவரைக்கும், நோ பாவர்ட்டி, ஜீரோ ஹங்கர் அண்ட் குட் ஹெல்த். ஓகேங்களா? கோல் நம்பர் 1, 2, 3. 1, 2, 3 ஓகேவா? ஸோ இதுல இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் நோ பாவர்ட்டி. பாவர்ட்டிய கம்மி பண்ணியிருக்கோமா? இல்லையா? பார்த்தோம்னா, சமீபத்தில நமக்கு மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி ரிப்போர்ட் யாரு நித்தி ஆயோக் வந்து வெளியிடுறாங்க. இந்தியா வந்து பாவர்ட்டி ரிடக்ஷன்ல வந்து அடுத்தடுத்த கட்டங்கள நோக்கி நகர்ந்துட்டே தான் இருக்கும். இந்தியாவுல பாப்புலேஷன் பாவர்ட்டி அப்படிங்கிறது வறுமை கோட் கூடிய மக்களின் மக்கள் தொகை அப்படிங்கிறது விரைவாக கம்மியாயிட்டே வருது. உத்தரப்பிரதேஷ், பீகார், ஒடிசா, மத்திய பிரதேஷ் இந்த மாதிரியான மாநிலங்கள்லாம் வறுமைய ஒழிக்கிறதுல மிகவும் தீவிரமா இருக்காங்க. அதிக பெர்சன்டேஜ் ஆஃப் மக்கள வறுமையிலிருந்து வெளிய கொண்டு வந்திருக்காங்க. அதிக எண்ணிக்கையிலான மக்களையும் அ வறுமையிலிருந்து வெளிய கொண்டு வந்த மாநிலங்களா இந்த பீகார், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் போன்ற சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்கள்லாம் இருக்காங்கன்றது சமீபத்தில ஜனவரி மாசம் வந்த நித்தி ஆயோகோட ஒரு ரிப்போர்ட். ஓகேங்களா? ஸோ அப்ப மாநிலங்கள் எல்லாருமே இந்தியால தமிழ்நாடு, கேரளாவெல்லாம் பார்த்தோம்னா 1% 4% தான் நம்மகிட்ட பாவர்ட்டி ரேட்லாம் இருக்கு. இப்போ வடக்குல இருக்கக்கூடிய மாநிலங்கள் கொஞ்சம் அதிக பெர்சன்டேஜ் வச்சிருக்காங்க. இருந்தாலும் அவங்க தான் வந்து ஃபாஸ்ட்டா பாவர்ட்டிய வந்து கம்மி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நித்தி ஆயோகோட ரிப்போர்ட். சரிங்களா? இப்ப இந்தியால இப்போதைக்கு சினாரியோ பார்த்தோம்னா பாவர்ட்டி கம்மியாயிட்டே தான் இருக்கு. அது ஓவராலா எடுத்து பார்க்கிறப்பயும் கரெக்ட் தான். ஓகேங்களா? இந்தியால பாவர்ட்டி லைனுக்கு கீழ பிலோ பாவர்ட்டி லைனுக்கு கீழ 48% மக்கள் இருந்தாங்க 1990ல. இப்ப பார்த்தோம்னா, அது 10% தான் இருக்காங்க. இது இன்னமும் சீக்கிரம் கம்மி ஆயிரும். 2019 டேட்டா படி பார்க்கிறப்ப 10% இன்னும் அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் ஆயிருச்சு. சரிங்களா? ஸோ, இது இன்னமும் கம்மியாக தான் போகுது. அப்ப அதற்கான திட்டங்கள் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல இந்த மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மென்ட் கேரண்டி ஆக்ட் 100 நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறது. இப்ப தமிழகத்துல பார்த்தோம்னா, 100 நாள் வேலை திட்டத்துக்கு ரூ. 319 ஒரு நாளைக்கு. ஓகேங்களா? சமீபத்தில தான் ரூ. 294 இருந்துச்சு. அப்புறம் ஒரு ரூ. 25 உயர்த்தி ரூ. 319 மத்திய அரசாங்கம் மாத்துனாங்க. அப்ப 100 நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்கு. எதுல அப்படின்னா, பாவர்ட்டிய கம்மி பண்றதுல. ஊரக பகுதிகள்ல வாழக்கூடிய மக்கள் கையில காசு போய் சேர்றதுக்கு, அதன் மூலியமா எக்கனாமில ஒரு டிமாண்ட கிரியேட் பண்றதுக்கு, இது எல்லாத்துக்குமே இந்த 100 நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப, ரொம்ப ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்கு. சரிங்களா? ஸோ பாவர்ட்டிய நம்ம கம்மி பண்ணிட்டு வரோம். அடுத்தது பார்த்தோம்னா, ஹங்கர். ஓகேங்களா? அதே ஹங்கருக்கும் இந்த திட்டத்தையும் எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே மாரி ஹங்கர்ன்னு பார்க்கிறப்போ, நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயம். இந்தியா முன்னாடி உணவு தானியங்கள வெளிநாடுகள்ல இருந்து வாங்கிட்டு இருந்த ஒரு நாடா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்தியால கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது ஒண்ணு கொண்டு வரோம். இந்த கிரீன் ரெவல்யூஷன் உடைய சக்சஸ பத்தி நமக்கு தெரியும். அதனால தான் உணவுல ஒரு தன்னிறைவு பெற்றிருக்கோம். செல்ஃப் சஃபிஷியன்சி இன் ஃபுட் புரொடக்ஷன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துட்டோம். ஓகேங்களா? கடைசியா பார்த்தோம் அப்படின்னா, நோ பாவர்ட்டி, ஜீரோ ஹங்கர், குட் ஹெல்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குட் ஹெல்த் அப்படிங்கிறது இந்த இன்ஃபான்ட் மார்ட்டாலிட்டி ரேட்டு, மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட்டு இதெல்லாம் கம்மி பண்றது தான் குட் ஹெல்த் அப்படின்னு சொல்றோம். அப்ப இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்ஃபான்ட் மார்ட்டாலிட்டி, மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி 2யும் கம்மி பண்ணணும்னா, பிரசவம் அப்படிங்கிறத மருத்துவமனைகள்ல வந்து பார்க்கணும். பிரசவம் அப்படிங்கிறத வீட்ல இருந்து பார்க்கக்கூடாது. பிரசவம் அப்படிங்கிறத அரசு மருத்துவமனைகளுக்கு வந்து பார்க்கும் வகையில. ஏன்னா, தனியார் மருத்துவமனைகளுக்கு போனா செலவாகுது அப்படின்ட்டு தான் நெறைய பேர் வீட்டிலேயே அந்த பிரசவம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. இப்ப அரசாங்கம் என்ன பண்றாங்க, அந்த கர்ப்பிணி பெண்கள் மருத்துவமனைகளுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக திட்டங்கள கொண்டு வராங்க.
தமிழகத்துல எப்படி முத்துலட்சுமி ரெட்டி மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் இருக்கோ, அதே மாரி ஜனனி சுரக்ஷா யோஜனா அப்படிங்கிற திட்டம் இருக்கு. அடுத்தது இப்போ பார்த்தோம்னா, மாத்ரு வந்தன யோஜனா அப்படிங்கிற திட்டம் இருக்கு. ஸோ, அரசு மருத்துவமனைகள்ல வந்து குழந்தைகள பெத்துக்கிறதன் மூலியமா அவங்களுக்கு ஊக்கத்தொகையும் அளிக்கப்படுது. ஓகேங்களா? இப்ப பார்த்தோம்னா, ரூ. 18,000 3 தவணைகளா குடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னாடி 5 தவணைகளா இருந்துச்சு முத்துலட்சுமி ரெட்டி திட்டத்துக்கு கீழ. இப்ப 3 தவணைகளா குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ, இதன் மூலியமா என்ன பண்றாங்கன்னா, இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்க. அரசு மருத்துவமனைகள்ல வந்து குழந்தைகள பெத்துக்கிறத இன்கிரீஸ் பண்றதன் மூலியமா, நமக்கு இந்த இன்ஃபான்ட் மார்ட்டாலிட்டி, மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி 2மே கம்மியாச்சு. சரிங்களா? அப்ப அத நம்ம என்ஷூர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி முக்கியமான தரவுகள நமக்கு குடுத்துருந்தாங்க. எக்ஸாம்பிள்க்கு பாவர்ட்டி ரிடக்ஷன் இந்த எவ்வளவு மக்கள் அந்த ஹங்கர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பார்த்தோம்னா, 18%லேருந்து 16%ஆ கம்மியாயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப 0 பாவர்ட்டி அடுத்தது பார்த்தோம் நோ பாவர்ட்டி, 0 ஹங்கர், குட் ஹெல்த். ஓகேவா? நோ பாவர்ட்டி, 0 ஹங்கர், குட் ஹெல்த். இது 3த்துலயும் பார்த்தோம்னா, வெளிமட்டத்துல இருந்து பார்க்கிறப்ப இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ஓகேங்களா? ஆனா நமக்கு என்ன தேவை? இந்த எஸ்டிஜி கோல்ஸ் தானே இதெல்லாம். இந்த எஸ்டிஜி கோல்ஸ்லாம் 2030க்குள்ள நம்ம அச்சீவ் பண்ணணும். இப்ப இந்தியா 2030க்குள்ள அச்சீவ் பண்ற அளவுக்கு வளர்ந்திருக்கோமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆனா ஸ்டில் ஒரு ப்ராக்ரஸ் அப்படிங்கிறத நம்ம எடுத்துட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு 5 வருஷம், ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் நம்ம டேட்டாவா எடுத்து பார்க்கிறப்ப, பெர்சன்டேஜா எடுத்து பார்க்கிறப்ப, இந்தியா வந்து இந்தியாவோட பெர்சன்டேஜ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே தான் இருக்கு. ஓகேங்களா? பாவர்ட்டி ரிடக்ஷன் பண்ணிட்டே தான் இருக்கோம். 0 ஹங்கர பண்ணிட்டே தான் இருக்கோம். குட் ஹெல்த் அப்படிங்கிறதும் சீரான ஒரு வேகத்துல இந்த 3மே வளர்ந்துட்டே தான் இருக்கு. பட் ஸ்டில் இந்தியா அந்த டார்கெட்ட 2030க்குள்ள அச்சீவ் பண்ணிருவாங்கன்னா, அது முடியாது. சரிங்களா? இப்ப வேற என்ன அதுல தடைகள் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நியூட்ரிஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ரோல ப்ளே பண்ணுது. ஓகேங்களா? ஏன்னா, இந்தியா குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்ல பார்த்தோம்னா 111வது இடத்துல இருக்கும். ஓகேங்களா? இப்ப நியூட்ரிஷன் போய் ஒழுங்கா சேர மாட்டேங்குது. இன்னமுமே இந்த அண்டர் 5 மார்ட்டாலிட்டி ரேட்டு, அடுத்தது அ நெறைய இந்த சைல்டு ஸ்டன்டிங், சைல்டு வேஸ்டிங் அந்த மாரிலாம் சொல்லுவாங்க. அதாவது அ அஞ் வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாம இருக்கிறது, வயசுக்கு தகுந்த உயரம் இல்லாம இருக்கிறது, வயசுக்கு தகுந்த எடை இல்லாம இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்னால நம்ம குழந்தைகள் பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அதே மாரி பார்க்கிறப்ப, நமக்கு 0 ஃபுட் சில்ட்ரன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? 0 ஃபுட் சில்ட்ரன். அதாவது ஒரு 6 மாசத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்து, கடந்த 24 மணி நேரத்துல சாப்பிடாம இருக்கு அப்படின்னா, அத வந்து 0 ஃபுட் சில்ட்ரன் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த மாதிரியான விஷயங்களும் இந்தியால பாதிப்புகள் இருக்க தான் செய்யுது. இந்தியால ஒபேசிட்டி அப்படிங்கிறது அதிகமா இருக்குன்னு சமீபத்துல லான்செட் ரிப்போர்ட் குடுத்திருந்தாங்க. ஒபேசிட்டி அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. இந்தியாவுல மட்டும் தான் அண்டர் வெயிட் அப்படிங்கிறதும் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இப்ப இந்தியா மத்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தோம்னா, ஒபேசிட்டி அப்படிங்கிற ப்ராப்ளம டீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியா மட்டும் தான் பார்த்தோம்னா, ஒபேசிட்டி அப்படிங்கிற ப்ராப்ளமும் இருக்கு. அண்டர் வெயிட் அப்படிங்கிற ப்ராப்ளமும் இருக்கு. அப்ப இந்த மாதிரியான ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ் அடுத்தது நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்ன்னு சொல்றோம். நமக்கு டயபெட்டிஸ், ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் இன்னொருத்தருக்கு பரவாத அந்த மாதிரியான டிசீசஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ஹெல்த் இம்பாக்ட்ஸ்னால நம்மளோட கோல்ஸும் அஃபெக்ட் ஆகுது. 0 பாவர்ட்டி, நோ பாவர்ட்டி அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகுது. 0 ஹங்கர் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகுது. ஏன்னா நோய்கள்னு வரப்போ சம்பாதிக்கக்கூடிய மொத்த பணமுமே இத நோக்கி போயிருது. அதனால தான். சரிங்களா? அப்ப சம்பாதிக்கிறதுன்னு வரப்போ, இந்தியாவுல அந்த வெல்த் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறதும் புவரா இருக்கு. சஸ்டெய்னபிளா இல்ல அப்படிங்கிறத சொல்றாங்க. என்னன்னா, ஆக்ஸ்ஃபார்ம் ரிப்போர்ட் படி இந்தியாவோட டாப் 10% பாப்புலேஷன் இருப்பாங்க இல்லையா? இன் டெர்ம்ஸ் ஆஃப் ரிச்னஸ் டாப் 10% பாப்புலேஷன் தான் இந்தியாவோட 77% வளங்கள வந்து வச்சிருக்காங்க. அப்ப இது எந்த அளவுல ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு? எந்த அளவுல இது சஸ்டெய்னபிள் டெவலப்மென்ட்டா இருக்கும்? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம்மகிட்ட வச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ கடைசியா பார்க்கிறப்ப, இதெல்லாம் தான் இந்தியாவ பத்தி சொல்ல வராங்க. நோ பாவர்ட்டி, 0 ஹங்கர், குட் ஹெல்த் அப்படிங்கிறதுல இந்தியா ஒரு கன்சிஸ்டன்ட்டான ஒரு வளர்ச்சி இருக்கு. பாசிட்டிவான ஒரு குரோத் அப்படிங்கிறது இருந்தாலுமே, அத தடை பண்ற மாதிரியான ஃபேக்டர்ஸ்ன்னு இங்க நம்ம சில விஷயங்கள குடுத்துருக்கோம். இப்ப இதெல்லாமும் நம்ப அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கிள்ல சொல்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். நம்ம எஸ்டிஜி கோல்ஸ 2030ல அச்சீவ் பண்ணிருவோமான்னா, அது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனா, அத நோக்கி நம்ப கரெக்ட்டான திசையில நகர்றோமா அப்படின்னு கேட்டா, அவ்வளவு வேகமா நகரலைனாலும், சரியான ஒரு பாதையில தான் போறோம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்தியா பாப்புலேஷன் டைனமிக்ஸ பேஸ் பண்ணி பாசிட்டிவ், நெகட்டிவ் சொன்னாங்க. அத எஸ்டிஜியோட கம்பேர் பண்ணி இந்தியாவோட ஸ்டேட் இதுதான் இந்தியாவோட பாப்புலேஷனோட நிலைமை. ஓகேங்களா? இதுல பார்த்த விஷயங்கள் தான் இந்தியாவோட பாப்புலேஷனோட
எக்ஸாக்ட் சினாரியோ. அது அப்படியே நமக்கு தெளிவா குடுத்திருக்காங்க. சரியா? அப்ப இந்தியா என்ன பண்ணலாம் அடுத்து அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா நீட்ஸ் டூ அட்ரஸ் இன்கம் இன்ஈக்வாலிட்டி முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? இன்கம் இன்ஈக்வாலிட்டி அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ணணும். அடுத்தது நம்மளோட டெமோகிராபிக் டிவைடன்ட்ட ஹார்னஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஏன்னா, நம்ம யங் பாப்புலேஷனா இருக்கோம். இன்னும் ஒரு 30 வருஷத்துக்கு யங் பாப்புலேஷன் தான் நம்ப. அதுக்கப்புறம் தான் ஓல்ட் ஏஜ் பீப்பிளோட பாப்புலேஷன் அதிகம். அப்ப யங் நேஷனா இருக்கப்பயே அவங்களுக்கு நெறைய வேலை வாய்ப்புகள உருவாக்கி குடுத்தோம்னா, நல்ல ஒரு குரோத்த நம்மனால பார்க்க முடியும். ஸோ, அததான் அடுத்து சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, இந்த ஹெல்த் நீட்ஸ் அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ணணும். இது மட்டும் இல்லாம வேற என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ப ஜெண்டர் ஈக்வாலிட்டி அப்படிங்கிறத கொண்டு வரணும். ஜெண்டர் ஈக்குவல் அப்ரோச் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஏன்னா, விமன் எம்பவர்மென்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்தோம்னா, இதுல நம்ம பார்த்த பிரச்சனைகள்னு பார்த்த பாதி விஷயங்கள நம்மனால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேங்களா? A gender equal approach and empowerment of vulnerable women can solve most issues and propel India's progress in self sustainable development goals அப்படின்னு குடுத்திருக்காங்க. அப்ப ஜெண்டர் ஈக்குவல் அப்ரோச் அப்படிங்கிறது தேவைப்படுது. எல்லா செக்டார்லயும் ஜெண்டர் ஈக்குவல் அப்ரோச் இருந்தா மட்டும் தான் குரோத் அப்படிங்கிறது இன்னும் ஃபாஸ்ட்டா நம்மனால அச்சீவ் பண்ண முடியும். அந்த ஒரு கேட்டலிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்தியா எதுல லேக் ஆகுறாங்க அப்படின்னா, எல்லாமே கரெக்ட்டா தான் பண்றோம். இந்த எல்லாமே குறைஞ்சுட்டு தான் வருது. ஆனா எங்க லேக் ஆகுறோம்? எங்க மிஸ்டேக் ஆகுதுன்னா, இந்த ஜெண்டர் ஈக்குவல் அப்ரோச் இல்லாத ஒரு இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்றோம். சரிங்களா? ஜெண்டர் ஈக்குவாலிட்டிய கொண்டு வந்துட்டோம்னா, அது இன்னமும் ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்ட நமக்கு குடுக்கும். சரிங்களா? இதுல சொல்லப்பட்ட காரணங்கள்ல இன்னொரு ஒரு மிஸ் பண்ண ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிளைமேட் சேஞ்ச மிஸ் பண்ணியிருக்காங்க. கிளைமேட் சேஞ்சையும் நம்ம பாப்புலேஷனோட ரிலேட் பண்ணி அட்ரஸ் பண்ணி எடுத்துட்டு போணும். ஓகேங்களா? கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரா இருக்கு. ஒரு பாப்புலேஷன இந்த வகையில தான் இருக்கும்னு இந்த பாப்புலேஷன் டைனமிக்ஸ்ல அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்னா அது கிளைமேட் சேஞ்ச். கிளைமேட் சேஞ்ச்னால நமக்கு ஹெல்த் இம்பாக்ட் வருது. கிளைமேட் சேஞ்ச்னால நமக்கு எக்கனாமிக்கல் இம்பாக்ட்டும் வருது. ஓகேங்களா? அப்ப ஒரு பாப்புலேஷன் ஒரு சொசைட்டி அப்படிங்கிறது ஹெல்த் அண்ட் எக்கனாமிய பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. அப்ப அந்த 2யும் அஃபெக்ட் பண்ற விஷயமா நமக்கு கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இருக்கு. இன்னும் நம்ம அது இன்னும் டீப்பா போனோம்னா ஒவ்வொரு செக்டாரையும் அஃபெக்ட் பண்ணுது. ஒவ்வொரு பெர்சனையும் அஃபெக்ட் பண்ணுது. அப்ப கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறத இந்தியா அட்ரஸ் பண்ணணும். ஓகேங்களா? கிளைமேட் சேஞ்ச், ஜெண்டர் ஈக்வாலிட்டி, creating more employment opportunities and addressing the income inequality of India will lead to a positive population growth and positive country and a positive economic growth. சரிங்களா? ஸோ, அததான் இந்த ஆர்டிக்கல்ல சொல்ல வந்த ஒரு விஷயம். சரியா? அததான் நம்ம இவ்வளோ நேரம் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஆர்டிக்கல். கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.